கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயரே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அர்ஜுன ஐயா அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி விலையில் நாம் விலகி இருக்க வேண்டிய 5 விஷயங்கள் எவை? Which are the 5 things we should stay away from? 5 காரியங்களிலே நாம் விலகி இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமும் அநேக காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. குறிப்பாக நாம் இந்த நாள் செய்தி வேளையிலே 5 காரியங்கள் எவை? அவைகளிலே நாம் அவசியம் விலகியிருக்க வேண்டும். 1, சீர்கேடான வீண் பேச்சு. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வீண் பேச்சு மலிந்து கிடக்கிறது. அந்த வீண் பேச்சுக்களுக்கு நாம் விலக வேண்டும். கள்ள போதனைகள் அதன் வழியாக வரும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இந்த ஆலோசனையை சொல்லியிருக்கிறார். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். கள்ள போதகர்கள் இந்த வீண் பேச்சுக்கள் வழியாக வருகின்றார்கள். எனவே அந்த போதனைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அது சீர்கேடான வீண் பேச்சாக இருக்கிறது. இக்காலகட்டத்தில் கூட கள்ள போதகர்கள் பெருகி இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தை எவ்விதமாக இருக்குமாம்? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 17-18 வசனங்கள். அவருடைய வார்த்தை அறிவு பிளவை போல படரும், இமனையும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள். குறிப்பாக அக்காலகட்டத்தில் 2 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இமனையை பிழைத்து அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இன்றைக்கும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடிய கள்ள போதகர்கள் சபையிலே வலம் வருகிறார்கள். அந்நாட்களிலே இந்த இமனையை பிழைத்து அப்படிப்பட்டவர்கள் ஜனங்கள் மத்தியிலே சென்று உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். நல்ல விசுவாசத்தில் நினைச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே போய் உயிர்த்தெழுதல்லாம் நடந்து விட்டது, இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை என்று சொல்லி ஜனங்களுக்கு ஒருவேளை போதனை செய்திருக்கக்கூடும். இந்நாட்களில் கூட அந்த விதமான போதனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரகசிய வருகையிலே நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அந்த ரகசிய வருகை முடிந்து விட்டது, இதுதான் நரக வாழ்க்கை, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய கள்ள போதகர்கள் மலிந்து கிடக்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, அந்த சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு நாம் விலகி சத்தியத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார் அல்லவா, 1வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் நானும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. பாவியான ஜனங்களுடைய வழியிலே கூட நாம் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர்கள், சீர்கேடான வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே நாம் உட்காரக்கூட கூடாது. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது பாக்கியவான்களாக இருப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எனவே தவறான போதனைகளுக்கு செவிகொடாமல் சத்தியத்தை நேசியுங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவரும் அதைத்தானே சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எனவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். யோவான் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். Beloved, believe not every spirit. எல்லா ஆவிகளையும் நீங்க நம்பக்கூடாது. But try the spirit whether they are of God, because many false prophets are gone out into the world. அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த ஆவிகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகளா என்று நீங்கள் சோதித்து அறிய வேண்டும். பரிசுத்த வேதாகமும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார், பிரியமானவர்களே, நாம் இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆக வேண்டும். உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள். அநேக கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக. நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாமல், வாங்க பிரதர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களா, கர்த்தருடைய சபையை சார்ந்தவர்களா, பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஆலோசனை சொல்லுகிறார்களா என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராத எவனையும் நீங்கள் உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள். அதே யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று நாம் சோதித்து அறிய வேண்டும். இரண்டாவது, விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை போல விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கின்றார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமீன். விக்கிரகங்களுக்கு விலகி நாம் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர் விக்கிரக ஆராதனைக்காரர், நான் என்ன செய்வது? அவர் அழைக்கும் போது அவரோடு கூட நான் ஒருமித்து போய் ஆக வேண்டும். ஒருபோதும் அதை செய்யாதிருங்கள். உங்களுடைய நண்பர் தாவீது தேர்வு செய்த நண்பரை போல இருக்க வேண்டும். யோனத்தானை தாவீது தேர்வு செய்தார். யோனத்தானும் கர்த்தரை பின்பற்றக்கூடியவன், தாவீதும் கர்த்தரை பின்பற்றக்கூடிய தாசன். ஆக உங்களுடைய நண்பர் கர்த்தரை பின்பற்றக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ஒரு விக்கிரக ஆராதனைக்காரரை நீங்கள் நண்பராக கொள்வீர்கள் என்றால் அந்த தவறை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எனவே இந்த வசனம் சொல்லுகிறபடியாக நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். எனவே விக்கிரகங்களுக்கு விலகி ஆக வேண்டும்.
யோவான் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலே சமாரிய பெண்ணின் இடத்திலே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருந்தார். மிக தெளிவாக அங்கே பேசுகிறார், கவனியுங்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். சமாரிய பெண் எதை தொழுது கொண்டால்? அறியாததை. தேவன் என்று அறியாத ஒன்றை அது தேவன் என்று தொழுது கொண்டு வருகிறாள். எனவே இயேசு தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள், இயேசு தம்மை சொல்லுகிறார், யூதர்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு யார் மூலமாக வந்தது என்ற ஒரு கேள்வி எழும்பும் என்றால் யூதர்கள் மூலமாக வந்தது. எனவே இயேசு யூத கோத்திரத்திலே தோன்றினார் என்பது பிரசித்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன் அவர் யூத கோத்திரத்திலே தோன்ற வேண்டும்? ஒரு பிரஜாதி வீட்டில் பிறந்திருக்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. எனவே அறிந்ததை தொழ வேண்டும், தேவனை தொழ வேண்டும். அறியாததை தொழுது கொள்வதனாலே எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவது இல்லை. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4வது வசனம் கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிறார், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும், விக்கிரகம் ஒன்றுமே கிடையாது, ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரே ஒரு தேவன் தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரே ஒரு தேவன் தான், வேறொரு தேவன் இல்லை. அதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்றார். நீங்கள் நானும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே அறியாத நபர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் விக்கிரகத்திற்கு படைக்கிற விஷயத்திலே ஒன்றும் கிடையாது, படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்திலும் அது ஒன்றுமே கிடையாது. விக்கிரகம் சாப்பிட போவதே இல்லை, வச்சதை இவங்க தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் சொன்னது நிமித்தமாக நாம் அதை புசிக்கக்கூடாது. மற்றபடி புசிப்பதனால எந்த விதமான ஒரு காரியமும் நடைபெறப் போவது இல்லை. அதை தான் இங்கே தெளிவுபடுத்துகிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்திலே விக்கிரகமானது, உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று அறிகிறோம், ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 10:14 நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். மை டியர்லி beloved, flee from idolatry. அந்த ஆராதனைக்கு நாம் விலகி ஓடி ஆக வேண்டும். யோசேப்பு பாவத்தை விட்டு விலகி ஓடினான், அவன் பாதுகாக்கப்பட்டான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாமும் அந்த விதமாக விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட வேண்டும். நண்பனாச்சே, உறவினராயிட்டே, வேற வழி இல்லை, நான் ஒன்றும் அதை கும்பிடலை, நான் ஒன்றும் நமஸ்கரிக்கலை, கூடத்தான் போனேன், தவறு. அதற்கு விலகி ஓட வேண்டும். அதில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது, அதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுவாயானால் நீ விக்கிரகங்களுக்கு விலகி உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். விக்கிரக ஆராதனைக்கு விலகி நீ ஓட வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை அவர்கள் சொன்னது நிமித்தமாக நாம் புசியாதும் இருக்க வேண்டும். சங்கீதம் 115 4-8 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. மனுஷன் தான் அதை செய்கிறான், பொன்னால செய்கிறான், வெள்ளியினாலே செய்கிறான். அவைகளுக்கு வாய் இருந்து பேசாது. அந்த விக்கிரகங்களுக்கு வாயை உண்டு பண்ணுகிறான், ஆனால் அந்த வாய் இருந்தும் அது பேசாது. கண்கள் இருந்தும் காணாது, கண் இருக்கும் ஆனால் பார்க்காது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. காதுகள் இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. இவங்க தான் அதை தூக்கி கொண்டு போக வேண்டும். தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, பேசாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள்.
யாரெல்லாம் அதை நம்புகிறாங்களோ, அதை பண்ணுகிறார்களோ, யாவருமே அந்த விக்கிரகத்தை போலவே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, சங்கீதம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது, விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. எனவே அவைகளுக்கு விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை பூமியிலிருந்து எடுத்து பண்ணுகிறார்கள். உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்தில் விக்கிரகத்தை செய்தவன், களிமண்ணாலே செய்தவன், அநேகரை வழிபட செய்தவன். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். மனுஷன் தேவனை உண்டு பண்ண முடியுமா? ஒருபோதும் உண்டு பண்ண முடியாது. தேவன் தான் நம்மை உண்டு பண்ணினார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறார். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒப்பாக ஒரு உருவத்தை நாம் எப்படி உண்டாக்க முடியும்? ஒருபோதும் அது நடைபெறாது. அப்படி உண்டாக்குவோம் என்றால் அவைகள் வீணானவைகள், நாம் அறியாமல் உண்டு பண்ணுகிறோம். அந்த விக்கிரகத்துக்குள்ளாக தேவன் ஒருபோதும் குடியிருப்பதும் இல்லை. அவைகள் பேசுவதும் இல்லை, நடப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை, சுவாசிப்பதும் இல்லை. அதை பண்ணுகிறவர்கள் அதை போலவே இருக்கிறார்கள். எனவே அவைகளை விட்டு விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது விலக வேண்டிய காரியம், ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனை விட்டு விலக வேண்டும். வேதம் சொல்லுகிறது நாம் விலகித்தான் ஆக வேண்டும். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனம், மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். பவுல் தெசலோனிக்கர் சபையாருக்கு இதை எழுதுகிறார். அவங்களுக்கு நிறைய போதனை கொடுத்திருக்கிறார் பவுல். சில பேர் ஒழுங்கற்று நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் விட்டு விலகியாக வேண்டும். சகோதரன் ஆகிவிட்டதே, நாம் எப்படி விலகுவது? நீங்க யோசித்து பாருங்கள். யூதாஸ் பாவம் செய்தான். அவனை இயேசு கிறிஸ்து சேர்த்து கொள்ளவில்லை. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவனும் போய்விட்டான். அவனை தேடி இயேசு மீண்டுமாக போகவில்லை. அப்போஸ்தலர்கள் 11 பேரும் அவனை தேடி போகவில்லை, அவனோடு பேசவில்லை. அவனை எப்படியாவது அப்போஸ்தல அணியிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுக்கவும் இல்லை. அவனோ நான்று கொண்டு செத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து விழுந்து போன அநேக அப்போஸ்தலர்களை போய் மீண்டும் சந்திக்கிறார். பேதுருவை சந்திக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று மறுபடியும் அவனை கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படி சந்தித்த ஆண்டவர் இயேசு யூதாசை மீண்டுமாக சந்திக்கவில்லை. ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நாம் விட்டு விலக வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. அதே 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனம், நான் உங்களுக்கு எழுதின என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, உதாசனையாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனு கூட புசிக்கவும் கூடாது, கலக்கவும் கூடாது, அவனோடு சேர்ந்து புசிக்கவும் கூடாது. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இந்த விதமாக இருப்பானே என்றால், விபச்சாரக்காரனாக இருப்பானே என்றால், பொருளாசைக்காரனாக இருப்பானே என்றால், விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவனாக இருப்பானே என்றால், உதாசீனம் செய்யக்கூடியவனாக இருப்பானே என்றால், வெறியனாக இருப்பானே என்றால், கொள்ளைக்காரனாக இருப்பானே என்றால் அவனோட கலந்திருக்க கூடாது என அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு திட்டம் தெளிவுமாக எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் இந்த வசனத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட சகோதரனை விட்டு விலக வேண்டும். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, அவனை விட்டு விலக வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:15 பாருங்க, ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். For some are already turned aside after Satan. இன்னைக்கு அநேகர் இந்த விதமாக சாத்தானை பின்பற்றி விலகி போகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை பின்பற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அவரைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அவரை பின்பற்றி செல்லும்படியாக நமக்கு அடிச்சுவடை அவர் விட்டு சென்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை அடிபொருளாமல் பின்பற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். தீத்து 3வது அதிகாரம் 9-11 வசனங்கள் பார்க்கும்போது புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகி அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரோட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2வது தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலை தானே ஆக்கிரமித்திருப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. தீத்துக்கு எவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று பார்த்தீர்களா? அப்படிப்பட்டவனை விட்டு விலகிவிட வேண்டும். 2வது தரம் புத்தி சொல்லுங்க. புத்தி சொன்னா ஒருவேளை அவங்க கேட்டு கீழ்ப்படுத்தா ஆதாயம் செய்து கொள்ளலாம். அவங்க கற்றுக்கொண்ட அந்த காரியத்திலே நிலைத்திருப்பார்கள் என்றால் அவனை விட்டு விலகு. தண்ணீர் தானே ஆக்கிரமித்திருப்புடையவனாக பாவம் செய்கிறவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவனை விட்டு விலக வேண்டும். புத்தீனமான தர்க்கங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிறான வாக்குவாதங்கள். நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துக்கு நேர வழிநடத்தக்கூடிய நிழலாக இருந்தது. நிஜத்துக்கு வந்துட்டோம். நிழலை நாம் நாட வேண்டிய அவசியம் இல்லை. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய ஒர்ஷிப் முறைகள் வேறு, புதிய ஏற்பாட்டினுடைய ஒர்ஷிப் முறைகள் வேறு. இது ஆவிக்குரியது, அது மாம்ச பிரகாரமானது. அது விருத்த சேதனம், இது ஆவிக்குரிய விருத்த சேதனம். ஞான ஸ்நானத்திலே நாம் இணைக்கப்படுகிறோம். அன்பானவர்களை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அவர்கள் பலி சடங்காச்சாரங்களை செலுத்தினார்கள். கிறிஸ்து நித்தியமான பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அதை நாம் விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறும்போது கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்க்கிறார். ஆக அவைகள்லாம் நாம் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். எனவே நியாயப்பிரமாண போதனைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஜனங்களை விட்டு நாம் விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேலே நாம் பார்க்கிறோம். 4வதாக பார்க்கும்போது மாம்ச இச்சைகளை விட்டு நாம் விலகி ஆக வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது மாம்ச இச்சை. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிற விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பேதுருடைய அழகான புத்திமதிகளை பார்த்தீர்களா? அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நாம் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது மாம்ச இச்சை. இந்த மாம்ச இச்சை பிசாசினாலே தூண்டக்கூடியது. எனவே நாம் புறஜாதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பெயர் தான் வைத்திருப்பார்கள், ஆனால் ஜீவியம் சரியாக இருக்காது என்று நம்மை குறித்து முத்திரை இட்டு வைத்திருக்கிறார்கள். எனவே நற்சாட்சி உள்ளவர்களாக நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு புத்திமதியை அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் கால வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். மாம்சத்திலே பாடுகள் பிரச்சனைகள் எல்லோருக்குமே வருகிறது. இந்த மாம்சத்தில் இருக்கிற கால வரைக்குமாக நமக்கு போராட்டங்கள் உண்டு. மனுஷனுடைய இச்சையின்படி தேவனுடைய மனுஷன் பிழைக்க மாட்டான். தேவனுடைய சித்தத்தின்படியே வாழத்தக்கதாக பாவங்களை விட்டு விடுவான். சிலுவையில தூக்கி ஆணி இடித்து அவைகளை விட்டு விடுவான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என வேதம் சொல்லுகிறது. மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக செயல்படுகிறது. ஆவி விரும்புகிறதை மாம்சம் செய்கிறதில்லை, மாம்சம் விரும்புகிறதை ஆவி செய்கிறதில்லை. ஆக நமக்குள்ளே வாசம் செய்கிற பாவமே அதை செய்கிறது.
எனவே அவைகளை தூக்கி சிலுவையிலே ஆணி அடித்து ஆக வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகளை பிதா உண்டாக்கவில்லை, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், உலகத்தில் உள்ள பிசாசினால் உண்டானவைகள். எவைகள்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகளெல்லாம் உலகத்திலே உண்டானவைகள். தேவன் ஆதாமுக்கு ஏற்ற சரீரத்தை உண்டு பண்ணினார். ஆனால் இச்சையை தூண்டக்கூடியவன் பிசாசு. ஆதாம் ஏவாளுக்கும் இச்சையை தூண்டினான். எனவே பாவத்துக்கு உட்பட்டார்கள் என்று நாம் அறிகிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம், உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். The world passes away and the lust thereof. மாம்சமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நீங்கள் நானும் தேவ சுத்தம் செய்வோம் என்றால் நாம் நிலைத்திருப்போம். இந்த மாம்சமும் அதனுடைய இச்சையும் ஒழிந்து போகும். ஒழிந்து போகக்கூடிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடாதிருங்கள். 5வதாக, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 22வது வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு என்று இருக்கும்போது அதை நாம் விட்டு விலகி ஆக வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதனால் எவ்வளவு பெரிய ஆதாயம் வந்தாலும் சரி, அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவைகளை நாம் விட்டு விலகி ஆக வேண்டும். நீதிமொழிகள் 16:17 சாலமோன் சொல்லுகிறார், தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். உங்களுடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தீமையை விட்டு விலகி ஆக வேண்டும். அதுதான் செம்மையானவர்களுக்கு சமனான பாதை என வேதம் சொல்லுகிறது. சரியான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய ஆத்துமா காக்கப்பட வேண்டும். அதான் மிக முக்கியம். மாணவர்களை சிந்தித்து செயல்படுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 14-15 வசனங்கள், துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. துன்மார்க்கருடைய பாதையில் ஒருபோதும் போகாதீங்க. தீயோருடைய வழியிலே நடக்காதீங்க. அதை வெறுத்து விடுங்க, அதை விட்டு ஓடுங்க. அதன் வழியாக போகவே போகாதீங்க. அதை விட்டு விலகி கடந்து போங்க. ஒரு அசுத்தம் கிடக்கிறது, அதை விட்டு நாம் கடந்து போகிறோம். ஏன்? ஐயோ, அசுத்தம் நம்ம மீது பட்டுவிடும் என்று நாம் விலகி போகிறோம். நாம் தான் விலக வேண்டும். எனவே அதை விட்டு விலகி கடந்து போங்க. நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். 5 காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும் என்று இன்றைய நாளிலே செய்தியிலே நாம் தியானம் செய்தோம். 1, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு நாம் விலகி ஆக வேண்டும். 2வது, விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 3வது, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோனையும் விட்டு விலக வேண்டும் என வேதம் புத்தி சொல்லுகிறது. 4, மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். 5வது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என வேதம் சொல்லுகிறது. விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரைட் ஹேண்டில் 5 விரல்கள் இருக்கிறது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 5 காரியங்கள், இந்த 5 காரியங்களுக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய ஆத்துமா காக்கப்படும். உங்களுக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, 5 காரியங்களுக்கு நாங்கள் விலகி உமக்கு ஏற்றவர்களாக இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணவும், எங்களுடைய ஆத்துமாக்கள் காக்கப்படவும், உம்முடைய வேதத்தை நேசிக்கவும், வேதத்தை நேசிக்கிறவர்களோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும், தொடர்ந்து சத்திய பாதையில் எங்களை வழிநடத்திய வேண்டுமாய்
இரட்சகர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். God bless you all.